எனக்கு வந்து கவிதை சொல்ல தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் இங்கே கூப்பிடலாம். உங்களுடைய தனித்திறமை இது போன்ற சின்ன சின்ன இடங்களில் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பள்ளிகளில் நடக்கிற கலை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துங்க. உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிடும். இப்போ நாங்கள்லாம் இப்படி பேசுகிறோன்னா பல கூட்டங்கள், பல மாநாடுகள், பல பள்ளி நிகழ்ச்சிகள், பல கல்லூரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த மைக்கை வந்து உங்கள்கிட்ட கொடுத்தினே, இதே இப்படி ஆடும் மைக்கு, ஆடுதா? அந்த பயம் சார் சொன்னார்ல, உங்களுக்கு அந்த பயம் வருதுல்ல. எந்த நேரத்தில் பயம் வருது? படிக்காத போய் பரீட்சையில் உக்காந்துட்டா பயம் வரும். புரியுதா? அதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேர நிர்வாகம். படிச்சுட்டு போனீங்கன்னா காலரை இப்படி தூக்கிட்டு உக்காந்துட்டு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் எழுதிட்டே வரலாம். அது போன்ற நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளராக வர வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எந்தெந்த மாணவர்கள் வந்திருக்காங்க? எந்த வகுப்பு? ஆமாம், கல்லூரி மாணவர்கள் 11, 12 வந்திருக்கீங்க இல்லையா? இந்த பருவம், இந்த 11ல் படிக்கிற பருவம் இப்போ கல்லூரியில் படிக்கிற பருவம். இவங்க ஆரம்பத்தில் படித்த 1லேருந்து 10 வரைக்கும் படிச்சிங்க. இந்த வாய்ப்பு கல்லூரிக்கு போனேன்னா கிடைக்காது. நீ கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா கல்லூரி லைஃப் கிடைக்காது. கிடைக்காதா? இதை சந்தோஷமாக நீங்கள் அனுபவிக்கணும். அடுத்த வேலைக்கு போனேன்னு என்ன நடக்கும்? காலங்காத்தால் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவான் அப்பா அம்மா, அவங்களுடைய கடமை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் குழந்தை இருக்கும், குழந்தையுடைய படிப்பு, அதனுடைய கல்வி செலவு, அதெல்லாம் பார்த்துக்கினே போனால் உங்கள் வீட்டு அம்மா வந்து என்ன பண்ணும்? இந்த மாமியார் வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு தனியாக ஒரு வீடு வேணும்னு வாங்கும். அப்போ தான் நீங்கள் போய் ஒரு லோனு வாங்குவீங்க, கடன், வங்கி கடன் வாங்குவீங்க. அந்த வங்கி கடனை கட்டிக்கினே வர்றதுக்குள்ளார நிறைய பேருக்கு டயபெட்டிக் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அப்போ இந்த 11, 10 படித்த லைஃப் கிடைக்குமா? அப்போ இப்போ ஒரு மணித்துளியும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். இப்போ 10 படிக்கிற, 11 படிக்கிற, 12 படிக்கிற, இதை அனுபவிக்கணும். கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி வாழ்க்கை. அடுத்தது சுமைகள் மாறிக்கிட்டே இருக்கும்.